ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் ஸ்கீம் தான் பாத்தீங்க அப்படின்னா கடன் உதவி திட்டம். 25% மானியத்துல உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா தொழில் கடன் அப்படிங்கிற கொடுக்குறாங்க. நீங்க ஏற்கனவே ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லோன் அப்படிங்கிற கொடுக்குறாங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷா இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, பிசினஸ் பண்றதுக்கு போதுமான ஒரு அமௌண்ட் என்கிட்ட கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த ஒரு திட்டத்து மூலியமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கறத வாங்கிக்கலாம். அதுவுமே சப்சிடில ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலியமா கடனுதவி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதுல ஏகப்பட்ட ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 6 விதமான திட்டங்கள் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்தெந்த திட்டம் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும், அதை எப்படி நம்ம பெனிஃபிஷரி ஆகிறது, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்திருக்கேன். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய தொழில் பண்றதுக்கு ஒரு அடித்தளமான ஒரு விஷயமா இந்த வீடியோ அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 6 விதமான ஸ்கீம் அப்படிங்கறது கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட புதுசா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. கலைஞர் கைவினை திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம். அதுவுமே இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தா நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த திட்டத்தை பத்திலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ தெளிவா போட்டிருக்கோம். எப்படி அப்ளை பண்ணணும், யாரை போயிட்டு பார்க்கணும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் அதன் மூலியமா பயனடைஞ்சிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒவ்வொரு திட்டமா நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்க்க போற திட்டம் அப்படிங்கறது என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா ஸ்கீம் சொல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கலைஞரின் கைவினை திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் இது யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா அந்த கைவினை பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா செய்யறாங்க இல்லையா, அது செய்யக்கூடிய 25 வகையான தொழில்கள் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன தொழில்கள் அப்படிங்கறமே அவங்க கொடுத்திருக்காங்க. மர வேலை செய்பவர்கள், பொம்மை தயாரித்தல், தையல் வேலை, கட்டிட வேலை, ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல், கண்ணாடி வேலை பார்ப்பவர்கள், நகை செய்தல், அதே மாதிரி மண்பாண்டங்கள், சுடுமண் வேலை செய்பவர்கள், மலர் வேலை பார்ப்பவர்கள், மீன் வலை தயாரித்தல், பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சடிதல், இந்த மாதிரியான பலதரப்பட்ட வேலைகள் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுல 25 விதமான கேட்டகரியில நீங்க தொழில் பண்ண போறீங்க, அதுக்கு எங்கிட்ட போதுமான ஒரு வருமானம் கிடையாது, ஆனா அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த திட்டத்து மூலியமா 1 இல்ல 2 இல்ல 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த திட்டத்து மூலியமா அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. சோ இந்த 3 லட்சம் ரூபாயில 5% வரை தான் உங்களுக்கு வட்டி மானியம் அப்படிங்கிறது. 5% வரைக்கும் உங்களுக்கு வட்டி மானியம் கொடுக்குறாங்க. இதுல 50,000 வரை உங்களுக்கு மானியமா கொடுத்துடுறாங்க. ஒரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் ஜாங்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த 3 லட்சத்துல 50,000 கவர்மெண்டே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுத்துறாங்க. நீங்க அந்த 50 லட்சம் 50,000 நீங்க பேமெண்ட் ரிட்டர்ன் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த 3 லட்சத்துல மீதி 2,50,000 இருக்கும். அந்த 2,50,000க்கு 5% வரை வட்டி மானியமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட்ல. சரிங்களா, இதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு அப்டேட். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பெனிஃபிஷரி ஆகணும் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் 5 வருஷத்துக்கு மேல ஒரு முன்னுரிமை இருக்கணும். உங்களுடைய வயசு 35 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய டிக்ல போயிட்டு நீங்க கால் பண்ணி இல்ல பாத்தீங்கன்னா நேரடியா போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ளை பண்ண உடனே நீங்க உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆகி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்து உங்க பேங்க் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா UYEGP, அதாவது அன்எம்ப்ளாய் யூத் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவோம். படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம் தான் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களை பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கும் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கறது சொல்றாங்க. சோ இது வேலையில்லா இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். இந்த திட்டத்துல மினிமம் உங்களுடைய குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க 8ஆம் கிளாஸ் அப்படிங்கறத பாஸ் பண்ணியிருந்தா போதும். இதுல அதிகபட்சம் உங்களுக்கு திட்ட மதிப்பீட்டுல வியாபாரம் பாத்தீங்கன்னா பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது சர்வீஸ் கேட்டகரியில வரீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீம்ல கொடுப்பாங்க. மேனுபேக்சரிங் கிடையாது. சோ சர்வீஸ் கேட்டகரியில 50,000ல இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த UYEGP மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்கீமுக்கு பயனடையலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா 18 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலரும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்ல உங்களுக்கு 25% மானியமா கொடுத்துறாங்க. அதாவது இப்ப 15 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஜாங்ஷன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 25%
3,75,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா டைரக்டா கேஷாவே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க இந்த ஸ்கீம் மூலியமா. தேர்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்இஜிபி. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் ஸ்கீம் தான். இதுவுமே வந்து சர்வீஸ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமுக்கும் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து பண்ணிக்கலாம். ஃபோர்த் வந்து நீட்ஸ். இது மோஸ்ட்லி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கீம்ஸ். இதுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீமுக்குமே நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம கிளைண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லபடியா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரியான ஸ்கீம் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு. எங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுங்க ப்ரோ. நாங்களும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. இந்த நீட்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா புதுசா வந்து தொழில் தொடங்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் சரி, உங்க தொழிலை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு திட்டம் வந்து கொடுக்குறாங்க. இந்த நீட்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றீங்க இல்லையா, அதாவது ஒரு தொழிலை வந்து தொடங்கி அதை வந்து உற்பத்தி பண்றீங்க பாத்தீங்களா, உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த தொழிலுக்குமே கொடுக்குறாங்க. பட் நீட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி பண்றவங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஸ்கீம். 10 லட்ச ரூபாயில இருந்து அதிகபட்சம் 5 கோடி வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த திட்டத்து மூலியமா வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பேசிக்கா உங்களுக்கு என்ன என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க முதல் தலைமுறையா வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிஷரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் +2 வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி +2 பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 21 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலரும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25% மானியம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க. அதிகபட்சம் 75 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 15 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும் டிக்ல. அங்க ட்ரைனிங் எடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட் வந்து ஏஏபிசிஎஸ், அதாவது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் அப்படிங்கறத சொல்லுவோம். இந்த திட்டத்துக்கு வந்து படிப்பு அறிவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. எல்லாருமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதா எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதியும் இதுக்கு வந்து தேவையில்லை. இதுக்கு வந்து எல்லையே கிடையாது. இவ்வளவுதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த ஏஏபிசிஎஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீம்ல, அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்ல. சோ இதுக்கு வந்து புதிதாக நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தொழில் தொடங்க போறவங்களுக்கும் சரி, இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றவங்க வந்து 18 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலரும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 35% வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மானியம் கொடுக்குறாங்க. 6% வட்டி மானியமும் உங்களுக்கு இதன் மூலியமா வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இல்ல. அது இதுல இருக்கக்கூடிய ஸ்கீமான ஒரு பெஸ்ட் ஸ்கீம் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அது வந்து பிரதம மந்திரியோடைய ஸ்கீம். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. PMEGP, அதாவது பிரதம மந்திரியோடைய எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவோம். இந்த ஸ்கீம் வந்து பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம். இந்த திட்டத்து மூலியமா அதிகபட்சம் உங்களுக்கு திட்ட மதிப்புல வந்து 50 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உற்பத்தி பண்ண போறீங்க அப்படின்னா உற்பத்தி தொழில்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும், சேவை தொழில் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா சப்சிடி மூலியமா உங்களுக்கு தொழில் கடன் அப்படிங்கறத வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய படிப்பு அப்படிங்கறத வந்து 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்கீம் மூலியமா உங்களுக்கு 35% மானியம் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமா கொடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த ஸ்கீம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்குது. நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. உங்களுக்கு லைவ்லயே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம லாகின்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ஸ்கீம்ல போயிட்டு நம்ம செக் பண்ணோம். போன வருஷம் 2024 5வது மாசம் ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல வந்து ஒரு 10 லேக் அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்ததுல 9,50,000 ரூபாய் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து ஜாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமௌண்ட்டுமே உங்களுக்கு முழுவதுமாக வந்து வழங்கப்பட்டு விட்டது. மானிய தொகை வந்து விரைவில் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதுக்கான அமௌண்ட்டுமே வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா? சோ இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இதை பத்தி ஃபர்தர் அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்க உங்க நியர்பைல உங்க கலெக்டரேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டிக் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூட்டபிளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.